ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கொஸ்டின் ஒருடையாச்சும் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? அதாவது ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறக்கிற 1000 குழந்தையில ஒரு குழந்தை எப்படினாலும் மூளை இல்லாமல் தான் பிறக்குது. அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டான ரிசர்ச் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நோய் பேர் தான் ஆனோசெஃபாலின்னுவாங்க. அதாவது இந்த குழந்தையோட சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து இர்ரெகுலராக ஃபார்ம் ஆயிருக்கலாம், இல்லை ஃபார்ம் ஆகாமலே இருக்கலாம். பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் இர்ரெகுலராக உருவாயிருக்கலாம், இல்லை உருவாகாமலே இருக்கலாம். இந்த நோய் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பேபி வந்து கர்ப்பப்பையில் வளர்றப்பயே அதோட குரோமோசோமில் வந்து மியூட்டேஷன் ஆகுறனால இந்த நோய் வரலாங்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த பேபி வந்து சரியான ரிஃப்ளெக்ஸே கொடுக்காது. எக்ஸாம்பிளுக்கு சிரிக்கிறது, அழுகிறது இந்த மாதிரி சரியான ரிஃப்ளெக்ஸ் எதுவும் தராது. நெக்ஸ்ட் வந்து இர்ரெகுலர் ஹார்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட் இருக்கும். மூணாவது என்னன்னா, இந்த பேபிக்கு விஷன் அண்ட் ஹியரிங் லாஸ் இருக்கலாம். அதாவது கண்ணால் சரியாக பார்க்க முடியாது, காதுகளால் சரியாக கேட்க முடியாது. இந்த மாதிரி நம்ம ஏற்படலாம். இந்த நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது அந்த பேபி வந்து கர்ப்பப்பையில் இருக்கிறப்ப இந்த நோய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டெஸ்ட்டோட நேம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட்ல டெஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்.